ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.6ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பகுதி ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், நமக்கு ஈஸி தான். எக்ஸ் மைனஸ் 4 ஒரு டைம் எழுதிக்கணும். மேலே இருக்கிறத அப்படியே இங்கே கூட்டலாக இருந்தால் கூட்டி போடணும், மைனஸ் இருந்தால் கழிச்சு போடணும். 2x + 1 x - 2. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து என்ன இருக்குது, 2x² - 5x + 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது என்ன பண்ணணும், உள்ளே பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும், 2x × x 2x² மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, 2x × 2 -4x. அடுத்தது 1 × x + x 1 × -2 -2. அடுத்தது மைனஸ், இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே பெருக்கும் போது +2x² - 2x² மாறிடும். -5x + 5x மாறிடும். இந்த +2 -2 மாறிடும். டிவைடட் பை x - 4. இப்போது +2x² - 2x² கேன்சல் ஆகிடுதுங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே +5x, இங்கே ஒரு x 6xங்களா. 6xல் -4x போயிடுச்சுன்னா 2x + 2x. இங்கே -2, இங்கேயும் -2, அப்போ -4 டிவைடட் பை x - 4. அடுத்து இது என்ன எப்படி எழுதலாம், இதுலேருந்து x2 வந்து காமனாக வெளியே எடுத்தால் x - 2 டிவைடட் பை x - 4. அடுத்து செகண்ட் சம். இப்போது ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் மட்டும் எப்படி இருக்குது, அதாவது பகுதி எப்படி இருக்குது, x² - 1, இங்கே x - 1ன்னு இருக்குங்களா. இது எப்படி எழுதலாம், நம்ம 4x டிவைடட் பை x² - 1² எழுதலாங்களா. 1²னாலும் ஒன்றே தான். -x + 1 டிவைடட் பை x - 1. இப்போது இது வந்து a² - b² ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா. a² - b²னா a + b × a - b கூட்டி ஒரு டைமும் மைனஸ் பண்ணி ஒரு டைமும் எழுதணும். 4x டிவைடட் பை என்ன பண்ணோம், x + 1 x - 1 மைனஸ் x + 1 டிவைடட் பை x - 1ங்களா. இப்போ வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால், அதாவது பகுதி ரெண்டும் சேமாக இருந்தால் மேலே இருக்கிறத இங்கே கழித்தல் இருக்கிறதுனால அப்படியே கழித்து போட்டுடலாம். ஆனால் இப்போ வந்து இங்கே x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது, இங்கே x + 1 இருக்குது, இங்கே x + 1 இல்லை. அதனால் என்ன பண்ணணும், இப்போ ஒரு x + 1ஆல் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் நம்ம பெருக்கணும். அப்போ தான் அதோட வேல்யூ மாறாது. x + 1 வந்து கீழே மட்டும் பெருக்கக்கூடாது, மேலேயும் பெருக்கணும். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது கூட நம்ம வெறும் 2 மட்டும் கீழே வகுத்தலில் போட்டோமா இதோட வேல்யூ மாறும், 5/2 மாறும். அதே மேலே இன்னொரு 2 போட்டோமா என்ன பண்ணோம், 2 கேன்சல் ஆகி அதே 5ன்னு வந்துடுமா. அதனால் அது மாதிரி ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகாது இருக்கணும்னா ஒரு நம்பரை பெருக்கும்போது மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கும்போது இது வேல்யூ மாறாது. இப்போ வந்து சேமாக வந்துருச்சிங்களா. இப்போ வந்து x + 1 x - 1, இங்கேயும் x + 1 x - 1 இருக்குங்களா. x + 1 x - 1. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மேலே இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணி போடணும். இங்கே வந்து x + 1, இங்கேயும் x + 1. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணோம், 4x மைனஸ் உள்ளே பெருக்கினா என்ன வரும், x². மறுபடியும் எக்ஸால் பெருக்கணுமா, +x + x 1 × x x 1 × 1 1. அடுத்தது டிவைடட் பை x + 1 x - 1. சரிங்களா. இது பெருக்கினதுக்கு அப்புறம் இது வந்து ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் வந்து எல்லா டேர்முக்குமே பெருக்கணும். பெருக்கும்போது என்ன ஆகிடும், எல்லாமே மைனஸ் டேர்மாக மாறிடும். இப்போ வந்து என்னது, -x². இங்கே வந்து -2xல் +2x + 4x -2x கழிச்சு என்ன வரும், +2x. நெக்ஸ்ட்டு இங்கே -1 டிவைடட் பை x + 1 x - 1. இப்போ இந்த மைனஸை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோமா, x² மைனஸ் வெளியே எடுத்துட்டால் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும் மாறிடும். அப்போ -2x
ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ வந்து இது வந்து காரணிப்படுத்தலாம். அதாவது நம்மளுக்கு பெருக்குனா 1ன்னு வரணும், கூட்டுனா என்ன வரணும், -2ன்னு வரும். அப்போ ஓர் 1 1, ரெண்டையும் பெருக்கும்போது ப்ளஸ் 1ஆக மாறிடும். இது ரெண்டையும் கூட்டும்போது -2ஆக மாறிடும். அப்போது நம்ம இங்கே என்ன எழுதலாம், வந்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, இங்கே அது இல்லாத ஒரு மைனஸ் இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1ங்களா. இப்போ வந்து என்ன ஆயிரும், மைனஸ் உள்ளே பெருக்கும்போது அதாவது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு மாறிடும், டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இது எப்படி எழுதலாம், 1 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாம். அடுத்தது 1, அது எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.